இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானதை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இவன் லாய்க்கப்பட மாட்டான், வேஸ்ட் நினைக்கலாம். நம்மளை ஆண்டவர் நம்மளுக்காக எடுத்துக்காரு. குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பார். நான் ஒன்றுக்கும் உதவாதவன், உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றுக்கும் உதவாதவன், புரோஜனமற்றவன், தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவர் தகுதி எடுத்திருக்கிறார். உங்களோடு இந்த வார்த்தை பேச ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. அவங்களாம் இன்னைக்கு இந்த வார்த்தை பேச முடியல, தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஞானி நான் தான் ஞானி, உலகத்தில் என்ன மாதிரி பேச்சாளர் இல்லை, என்ன மாதிரி ஆளே இல்லைன்னு சொன்னவங்களாம் ஞானிகளை வெட்கப்படுத்தி தேவன் உலகத்தை பைத்தியமானவர்களை தெரிஞ்சு நம்ம பைத்தியம் எடுத்துத்திங்க அந்தங்க. ஒரு குடிக்காரனாய் அநேக காரியத்தில் சிக்கொண்டவனாய் சீட்டு ஆட்டம் ஆடிக்கொண்டு அநேக காரியத்தில் சிக்கொண்டு இருந்த எண்ணெய் பைத்தியமாக தெரிஞ்சிருந்தேன். இந்த தான் வாழ்க்கை, இதான் போராட்டம் அப்படி ஓடி இந்த எண்ணெய் ஆண்டவர் பாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நான் பைத்தியங்க, சீட்டு ஆட்ட பைத்தியம், குடிகார பைத்தியங்க. பல உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான மாத்திரத்தை தெரிந்து கொண்டார். நான் பலவீனான பாத்திரங்க, ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். உங்களை பயன்படுத்த வேண்டுமா? ஒப்பு கொடுங்க, ஆண்டவரத்தை ஒப்பு கொடுங்க. பலவீனமான பாத்திரம், நான் இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லலாம், படிப்பறிவே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறார், நீ புறப்பட்டு போ, நீ என்ன பேச வேண்டும் நான் அங்கே உங்களுக்கு போதிப்பேன்றாரு. நீ போங்க, நீ பேசுங்க, பயப்படாதீங்க. என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரிகளே, ஞானியை வெட்கப்படுத்தும்படி அவனோட என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காத. இயேசு வார்த்தை ஒரு வார்த்தை போதும். அவர் சொன்னார், செய்து முடிக்கிறவர். அவர் சொல்லியது செய்யாது இருப்பாரோ? அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைங்க. நம்மளை குறித்து ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் வைத்துக்கிறாரு. உங்களை குறித்து இந்த வீடியோ பார்க்குற இந்த வசனத்தை கேட்டு உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சுக்கிறாருங்க. அவர் தான் சொல்கிறார், அவன் பெரிய ஆளுப்பா, அவன் ஞானிப்பா, அவன் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படி நினைக்கலாம். இல்லைங்க, ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறார் ஞானி என்று. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமாக இருக்கிற உங்களை தாங்க தெரிஞ்சுக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்குற உங்களை தான் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்துக்கிறாருங்க. இந்த வசனத்தை கேட்குறீங்க, அதனால தான் பார்க்குறீங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான வார்த்தை சொல்கிறார். பலவீன பாத்திரம் அவருக்கு தேவை தான், பலன் தேவையில்லை. பலன் கொடுக்குறவர் அவர். நம்ம பலவீனமானதை அவர் தெரிஞ்சு விடுறாரு. நான் உங்களோடு பேசணும்னு சொன்னால் எவ்வளோ அற்புதமான கடவுள் தெரியுமா? அவர் தேவை உலகத்தில் தெய்வமே இல்லைங்க, அவர் தாங்க மெய்யான தெய்வம். ஆண்டவர் என்னை தேடி வந்தார், அற்புதம் செய்தார், அதிசயமாக உங்களோடு பேச வைத்து கொண்டிருக்கிறவர். அநேக வார்த்தைகளை பேசுகிறார்கள், அநேகர் பார்க்கிறார்கள். இங்கே மாத்திரம் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஹுப்ளி, அநேக தேசத்திலே என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவர் வெட்கப்படுத்தியபடி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, இவன் லாய்க்கப்பட மாட்டானே யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்பாக என்னை தலை நிமிர செய்த தேவன் உங்களையும் அப்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். என்னுடைய சாட்சி, அநேக சாட்சிகள் உண்டு. ஆனாலும் இந்த வீடியோவில் அதை வெளிப்படுத்த முடியாது. ஆனாலும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறணும், என்ன மாதிரி மாறணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண பைத்தியம் சொல்லிக்காதீங்க. நீங்கள் தாங்க ஞானி. ஞானியாக இருக்கிறது அந்த வசனத்தை கேட்குறீங்க. நீங்கள் ஞானம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க. அதாங்க உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. பலவீனமான உங்களை அவர் தெரிந்து கொள்ள போகிறார். பலவீன பாத்திரமாக இருக்கிற, ஒன்றுக்கு தகுதி இல்லை, நான் பழுதட்டோட இருக்கிறேன், இது எனக்கு தகுதியாக நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தாங்க தகுதிப்படுத்த போகிறார். என்னை தகுதிப்படுத்தின தேவன் உங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள். இப்போ என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னாவே நீ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.